ஆல், வெல்கம் டு மை சேனல். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்தோசி பிரைடு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டுட்டு 2 லைன்லேயும் சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து 2 லைன்லேயும் போடணும். இந்த மாதிரி நான் த்ரெட்டில் சர்தோசி எடுத்து கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 லைன்லேயும் நான் அவுட்லைன் வந்து போட்டு முடித்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு சைடு ரைட் சைடு த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்து அதில் ஒரு சர்தோசியை இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் சைடு உள்ள சர்தோசிக்கு உள் சைடு முடிகிற மாதிரி கிராஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அதை அப்படி மேலே கொண்டு போய் ரிவர்ஸ் எடுத்து மேலே கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சர்தோசியை எடுத்து இந்த மாதிரி அதுக்கு அடுத்து அதை ஒட்டியே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஒரு லெஃப்ட் சைடு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அதை மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சர்தோசியை எடுத்து கீழே கொண்டு வந்து லாக் போடணும். நான் வந்து 3 லைன் வந்து போட்டிருக்கேன். 3 லைன் வந்து போட்டிருக்கேன். 4 லைன் போடலாம், 2 லைன் போடலாம் இந்த பிரைடு ஸ்டிச்சுக்கு. அப்புறம் இது வந்து 3 லைன் போட்டிருக்கிறதுனால அதில் வந்து நாட் போட்டுட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரைட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்து ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் வந்து வேறு கலர் வந்து எடுக்கணும். வேறு கலர் சர்தோசியை ஒரு சர்தோசியை எடுத்து அதை அப்படி ரைட் சைடு உள்ள லைன் போட்டிருக்கிற சர்தோசிக்கு உள் சைடு முடிகிற மாதிரி கிராஸாக இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதை அப்படி திரும்ப கொண்டு போய் அதில் ஒரு ஸ்டிச் ஏற்கனவே போட்ட அந்த சர்தோசிக்கு கீழ் சைடு ஒட்டியே நம்ம அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சர்தோசியை இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் அப்புறம் அதை மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து சர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ணணும். மேலேருந்து தான் சர்தோசி கொண்டு வரணும். இந்த மாதிரி 3 சர்தோசியை வந்து போட்டு முடித்த அப்புறம் மறுபடியும் இதில் வந்து ஒரு குட்டி லாக் போடணும். லாக் போட்டுட்டு எண்டு நாட் போடணும். எண்டு நாட் போட்டு முடித்த அப்புறம் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணணும். எண்டு நாட் போட்டாச்சு. 3 லைன் வந்து போட்டுட்டு எண்டு நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரைட் சைடு போகணும். ரைட் சைடில் கோல்டு கலர் வந்து சர்தோசி போட்டு முடித்த இடத்துலேருந்து அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து கோல்டு கலர் சர்தோசியை எடுத்து அதை திரும்ப இந்த சைடு இப்படி நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கிராஸாக கொண்டு வந்த அந்த சர்தோசி கோல்டு கலர் சர்தோசிக்கு பக்கத்திலே முடிக்கிற மாதிரி லாக் போட்டுட்டு திரும்ப மேலே ரைட் சைடு கொண்டு போய் இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வரணும். இதே மாதிரி 3 லைன் வந்து சர்தோசி போட்டுட்டு மாற்றி போட்டுட்டு எண்டு நாட் போட்டு தான் அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். போட்டு முடித்தாச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு நான் போடுறேன். பீட்ஸ் ஒர்க்கு போடலாம், சர்தோசியும் போடலாம். நான் ஜரி த்ரெட்டை வச்சு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.